வணக்கம். நிஃப்டி நல்ல பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணா இப்போ ஒரு 18 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு 60 பாயிண்ட் நெகட்டிவாக போயிட்டு இப்போ ப்ளஸில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி தான் கரடிகளின் ஆட்டம் ஆரம்பமா இல்லை புல்ஸ் மறுபடியும் பீட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். டிவைன் பவர் எனர்ஜி ஷேர்ஸ் இது 287% லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்கு. நமக்கு அலர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸில் அலர்ட் ஆச்சு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அரௌண்ட் 155 ரூபா ரேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஐபிஓவில் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நமக்கு கிடைக்கிற ஐபிஓவில் என்ன பண்ணுது, ஒரு 10%, 20% இல்லைனா அசலில் ட்ரேட் ஆகுது. நம்ம எப்படி தான் ஐபிஓவில் ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. டிப்ஸ் இந்தியா லிமிடெட் சாம்பிள் போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் 442 ரூபாய்க்கு. இவன் டிப்ஸ் மட்டும் தர்றானா இல்லை அசலையும் சேர்த்து தரானா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். இது ஒரு சினிமா கம்பெனி. 30,000 சாங்ஸ் காப்பிரைட் வச்சுருக்காங்க. 40 ஹிந்தி ஃபிலிம்ஸ் லாஸ்ட் 20 இயரில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டையும் சினிமா கம்பெனியும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் இதை பற்றி தெரியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவனோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் சார்ட். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டான், மறுபடியும் அதை ரீடெஸ்ட் பண்ணுறான். ரீடெஸ்ட் பண்ணுற ஏரியாவில் ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் பாசிட்டிவாக இருக்குது. கீழே வால்யூமும் நமக்கு ஒரு க்ரீன் கலர் வால்யூம் பெருசாக இருக்குது. ஸோ பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு நம்பி வாங்குகிறோம். ஸோ இது மேலே இப்படி போகிறானா ஒரு 520 வரைக்கும் போகிறானா இல்லை இதே இடத்துல ஒரு 6 மாதம் சுற்றுறானா இல்லை கீழே வர்றானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபண்டமெண்டல் வைஸ் நல்லா தான் இருக்கான். டிவிடெண்ட் கொடுக்குறான், அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ROCE ROIல வாவ், இந்த மாதிரி ROCEலாம் நிறைய கம்பெனியில் பார்க்கவே முடியாது. 107 இருக்குது ROCE. ROE 80% இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் 40% இருக்குது. கடனே இல்லை, வெறும் 5 கோடி தான் கடன் வச்சுருக்கான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தா 0.03, ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கான். பயவுள்ள ரொம்ப நல்லவனாக இருக்கிறானோ. ரிசர்வ் 167 கோடி வச்சுருக்கான். ரெடி கேஷ் 167 கோடி தான் வச்சுருக்கான். பட் ஒரு ஃபில்ம் எடுக்கிறது அப்படின்னா 167 கோடி பத்துமா அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கெலாம் ஒரு ஆக்டருக்கே சம்பளம் 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடிங்கிறாங்க. MGL இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 13% மேலே இருக்கிறான் சாம்பிள் போர்ட்ஃபோலியோவில். அடுத்தது எது வரைக்கும் போவான்னு தெரிஞ்சா தானே நம்ம வெயிட் பண்ணலாமா புக் பண்ணலாமான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே சுற்றிட்டே இருந்தால் ஓகே, மேலே வந்தால் இது வரைக்கும் வருவான் பய உள்ள, அப்புறம் நம்ம விற்றுக்கலாம், கீழே போனால் மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறான்னா அதை சப்போர்ட்டாக மாற்றிக்கிட்டான். சப்போர்ட்டாக மாற்றி நல்லா மேலே வந்துட்டான். இதுக்கு மேலே போனால் என்ன பண்ணுவோம், 161% தான் நமக்கு டார்கெட்டாக இருக்குது. ஃபிபோ தான் நம்ம வச்சு டார்கெட் வைக்க முடியும், வேறு வழியே கிடையாது. 2130 தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ போனான்னா அது வரைக்கும் போனான்னா சந்தோஷம் தான், இல்லை இங்கேயே உருட்டிகிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறத வரும் நாட்களில் தான் நமக்கு தெரியும். இது போகிறதுக்கு எப்படி ஒரு 2-3 மந்த்ஸ் எடுத்துக்குவானு தான் நினைக்கிறேன். நான் டெலிகிராமில் ஒரு போஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த போஸ்ட் இதுதான். ஸோ நேற்று ஈவினிங் 3 o'clock அப்டேட் பண்ணியிருந்தேன். அது என்ன கம்பெனினா பிர்லா சாஃப்ட், பி சாஃப்ட். இங்கே ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிட்டான், நமக்கு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகிட்டான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். கீழே வால்யூமும் பார்த்தீங்கன்னா நல்லா கும்முன்னு தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம சாம்பிள் போர்ட்ஃபோலியோவில் 717 ரூபாய்க்கு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவனும் அதே மாதிரி தான் ஒரு 850 ரூபா போனானா ஹாப்பி, இல்லை மறுபடியும் 575க்கு வந்துடுறானா அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்த்தா நமக்கு தெரியும். பேர்லேயே சாஃப்ட் அப்படின்னு வச்சுருக்கான். இவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இவனுடைய கிளைண்ட்ஸில் யாருன்னா பேங்கிங், ஃபினான்சியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ், லைஃப் சயின்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வச்சுருக்கான். ஃபண்டமெண்டல் மார்க்கெட் கேப் அரவுண்ட் 20,000 கோடி. ROCE ROE ஓகே 20க்கு மேலே இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் 15%. கடன் கிடையாது. கடன் இல்லாமல் கம்பெனியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. 0.03ங்கிறது ரொம்ப கம்மியான கடன் தான். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 3000 கோடி வச்சுருக்கிறான். ரெட்டி கேஷை நான் 3000 கோடி வச்சுருக்கேன், என்ன வேணாலும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். 2 நாளில் 240% வந்துருச்சு. இது நேற்றுக்கு லிஸ்டிங்கான ஒரு கம்பெனி தான், சிவாலிக் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இன்றைக்கும் நல்ல ஒரு கேப் அப் தான் போட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கான். 240% 2 நாள். இதெல்லாம் இந்த ஐபிஓ அலர்ட் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஜாக்பாட்டு தான். நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி பேர்லேயும் பவர் வச்சுருக்கிறானுங்க, ப்ரைஸ்லேயும் அவ்வளவு பவர் வச்சு மேலே போயிட்டுருக்கிறானுங்க. இந்த ஐபிஓ கிடச்சவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். சுமித் பகிடியா, கணேஷ் டோங்ரே, இவங்க 2 பேருமே ஒரு 5 கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் பங்குச்சந்தை நிபுணர் அப்படிங்கிறது தான் ஒரு தகவல். பஜாஜ் ஃபினான்ஸ் 7,740 வரைக்கும் போகுமாமா கரண்ட் ப்ரைஸில் இருந்து. ஸ்டாப் லாஸ் 6,990. JSW ஸ்டீல் 1000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 915ன்னு சொல்கிறாங்க. RCF 210 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 192 ஸ்டாப் லாஸாக சொல்கிறாங்க. அடுத்தது பிர்லா கார்பரேஷன்
700 வரைக்கும் போகுமாமா. ஸ்டாப் லாஸ் 1550. டைட்டன் கம்பெனி 3520 வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் 3400. இதெல்லாம் ஒரு 3% கூட வராது எப்போ டார்கெட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரேட் பண்ணி எப்போ ப்ராஃபிட் பண்ணி எப்போ நாங்கள்லாம் எலன் மஸ்கோட டெஸ்லா கார் கம்பெனியை வாங்குறது. கொஞ்சம் பார்த்து 100%, 200% டார்கெட் கொடுங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 5%, 10% வச்சுட்டு. அப்போ தானே நாங்கள்லாம் குயிக்காக ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் குயிக்காலாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நான் இது ஒரு சும்மா சொல்லிட்டு இருக்கேன். டிசிஎக்ஸ் இந்த கம்பெனிக்கு எல்என்டிகிட்டேருந்து 1250 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி அது 440 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 380 ரூபா. ஒரே நாளில் 16% மேலே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு ஆர்டர் கிடச்சதுன்னா போது அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ ஆட் ஆகுது பாருங்கள். 3 கம்பெனி நமக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பாலாஜி அமைன்ஸ் எக்ஸ் டேட் ஜூலை 4 11 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எஸ்கேஎஃப் இந்தியா 130 ரூபா டிவிடெண்ட். டாடா பவர் ஒரு 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிரிப்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வைப் கொடுத்தது. ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிலாம் 10 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வாட்ச் பண்ணோம்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நேற்றுக்கு தான் நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அது நேற்றுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம் சாம்பிள் போர்ட்ஃபோலியோவிலிருந்து. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3.6% இறங்கிட்டான். நம்ம புக் பண்ண ப்ரைஸ் 2939. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2834. பரவாயில்ல, ஒரு 4%, ஒரு 10% இறங்கிட்டானா இவனை மறுபடியும் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம பிரேக் அவுட் ஆன ஷேர்ஸுக்கு 15% வரைக்கும் போனேடா எம்ஜிஎல். இப்போ என்னடா ஆச்சு? 9% தான் இருக்கேன். சரி பயவுள்ள நாளைக்கு இது ஏறினாலும் ஏறுவான். ஜேகே டயர் பரவாயில்ல. C8 மைனஸில் போயிட்டுருக்கான். சிடிஎஸ்எல்லும் 0.5% தான் இருக்கிறான். ஓகே பார்த்துக்கலாம். பிர்லா சாஃப்ட் 0.4% மேலே இருக்கிறான். அடுத்தது டிப்ஸ் இந்தியா நமக்கு ஒரு 4% மேலே இருக்கான். மோதிலால் ஓஸ்வால் வேண்டாம், அது மந்த்லி சப்போர்ட்டுக்கு பக்கத்தால் இருக்குது. ஸோ ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இமாமி பரவாயில்ல, அது இன்னும் வரும் வீடியோக்களில் அது எப்படி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.